அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசிகளில் 12 ராசிகள் உள்ளது. அதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு குண நலன்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். இதில் நாம் முதலாவதாக ராசியான மேஷம் ராசிக்காரர்களின் குண நலன்கள் எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அதில் மேஷம் ராசிக்காரர்கள் நீதிமானாக இருப்பார்கள். 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறப்பிலேயே இவர்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாக, அநீதியை கண்டு பொங்குபவர்களாக இருப்பார்கள். எதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள். ஆனால் கூட்டமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவரையும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் செய்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். மேஷம் ராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களின் கோபம்தான். இவர்கள் ஏதாவது தெரியாமல் தவறு செய்துவிட்டால், அது தவறு என்று உணர்ந்து விட்டால், வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள். எதிலும் தீர்மானமாக முடிவெடுப்பவர்கள். அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலும் அந்த முடிவில் இருந்து மாற மாட்டார்கள். அதன் விளைவாக பற்றி ஏதாவது ஏற்பட்டாலும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவு சரியாகவே இருக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள். மற்றும் இவர்கள் 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்பவர்களாகவும் விளங்குவார்கள். முன்கோபம்தான் இவர்களது பலவீனம். ஆனால் இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவருடன் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவார்கள். மேஷம் ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குண அம்சம், இவர்கள் தேனீயைப் போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டேதான் இருப்பார்கள். 1 மணி நேரம் கூட இவர்கள் ஏதும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் ஏதும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க என்றால் போதும். இவர்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தானும் நன்றாக இருக்க வேண்டும், தன்னை சுற்றி இருக்கவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிகப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது. சிகப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமான கைகள் கொடுக்கும். மேஷம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகளில் மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாகும். ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகை சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கும். மேஷ ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் என்று பார்த்தால் முருகன்தான். முருகனை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள். முருகனே இவர்களுக்கு கண்கண்ட தெய்வம். நண்பர்களே, இதில் சொல்லப்பட்ட கருத்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.